திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா, நீ எங்க இருந்தோ வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா, பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு, ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா? இதே தெர்மல் பவர் பிளான்ட் கோல்ட் கோஸ்ட்ல வை, அடையாறு நடுவுல வை, வெட்டியா மாட்டல இருந்தான். அவனோட நிலத்தை வாங்கி தான் அவங்க கோலாஸ் பாண்டை வந்து வைக்கிறாங்க, சரிங்களா? அப்ப அவன் என்ன சொல்லி வைக்கிறான், நீ நிலத்தை கொடு, நான் வந்து உனக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிதான் வைக்கிறான். இன்னி வரைக்கும் அவன் நிலம் அங்கதான் இருக்கு. சாம்பலுக்கு மத்தியில அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவர் சொல்றாரு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறாங்க, அவர் பேசுறதும் வாய்ப்பு வந்த மாதிரிதான் இருக்கு. யாருமே இங்க ஒழுங்கா பேசவே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவொற்றியூர்ல இருந்து வரேன். இந்த ஏரியால இருந்து தான் நான் வரேன். இங்க வந்துட்டு நான் எந்த கட்சி சார்பாகவோ இல்ல சுற்றுச்சூழல் சார்பாகவும் கூட நான் பேச வரல. நான் வந்துட்டு சமூக நீதி சார்ந்துதான் நான் பேச வந்திருக்கேன். நான் வந்து இஸ்ரோல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேங்க, நெதர்லாந்து போயிட்டு வந்திருக்கேன். நான் படிச்ச பொண்ணு, இந்த ஏரியால இருந்து வர பொண்ணுங்க. இங்க வேணும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்லுற ஒரே விஷயம் வேலை வாய்ப்பு. நான் ஒத்துக்கிறேன், வேலை கண்டிப்பா வேணும், வேலை வாய்ப்பு தேவை. ஆனா அது வேண்டாம்னு சொல்றவங்க பலதரப்பட்ட பாயிண்ட் சொன்னாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறோம்ல, நம்ம கேட்கிறோம்ல. படிச்சவங்க எங்க இருந்தோ வந்து சொல்றாங்க, நீ திருவத்தூர்ல இருந்து வந்திருக்கியா, நீ எங்க இருந்தோ வந்து ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா, பெரியார் ஈரோட்ல தானே இருந்தாரு, ஈரோட்ல மட்டும்தான் அரசியல் பண்ணாரா? எல்லா இடத்துக்கும் வந்து தானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது. பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மளை ஏமாத்துறாங்க. சத்தியமா சொல்றேன், நம்மள ஏமாத்துறாங்க. யூஎன்ல இருந்தோ வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ அவ்வளோ ப்ராஜெக்ட் வருது. சஸ்டைனபிலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றான். எங்க பண்றான்? அண்ணா நகர்ல பண்றான், பெசன் நகர்ல பண்றான். ஏன் எங்க ஏரியாக்கு அது வர மாட்டேங்குது? இதே எண்ணூர் அனல் மின் நிலையமா நீங்க வந்து சோலார் பம்ப் போட்டுக்கோங்க, எனர்ஜியாவே இருக்கட்டும். அதை கொண்டு போய் இதே தெர்மல் பவர் பிளான்ட் கோல்ட் கோஸ்ட்ல வை, அடையாறு நடுவுல வை, வெட்டியா மாட்டல. இப்ப நாங்க மட்டும் ஏன் மடிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு? சரி, நீங்க சொல்றீங்களா வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்களா? ஐயா, அவ்வளவு படித்த இளைஞர்கள் திமுகவுக்கு உள்ள இருக்காங்க. நமக்கு தெரியும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. அவ்வளவு படித்த இளைஞர்கள் திமுகவுக்கு உள்ள இருக்கும். எங்களை வச்சு ஒரு கமிட்டி போடுங்க, அந்த இடத்தை என்ன பண்ணலாம்னு கேளுங்க. சஸ்டைனபிளா, ரினியூவபிளா நாங்க பண்ணி தரோம். அதுக்கு வாய்ப்பு இல்லையா? இது மட்டும்தான் உருவாக்கணும். நான் இப்ப நீங்க என்ன 500 பேருக்கு வேலை வாய்ப்பு தரீங்களா? இங்க இருக்கிற கூட்டம் 500 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப வெளியே இருக்கவன் அவ்வளவு பேருக்கு எங்க போவான்? அவன் இதே ஆட்டோ தான் ஓட்டுவோம், இதே இன்ஜினியரிங் படிச்சு பிஏ படிச்சு ஆட்டோ ஓட்டுவோம், அன்னைக்கு இருந்துகிட்டே ஆட்டோ ஓட்டுவோம், அவ்வளவுதான். செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா, எண்ணூர் பக்கத்துல, அந்த கோலாஷ் பாண்டுக்கு பக்கத்துல செப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிறவங்க நம்மளாச்சு இங்க நிலம் இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவெல்லாம் அங்க நிலத்தை வச்சிருந்தான். அவனோட நிலத்தை வாங்கி தான் அங்க கோலாஷ் பாண்டை வந்து வைக்கிறாங்க, சரிங்களா? அப்ப அவன் என்ன சொல்லி வைக்கிறான், நீ நிலத்தை கொடு, நான் வந்து உனக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிதான் வைக்கிறான். இன்னி வரைக்கும் அவன் நிலம் அங்கதான் இருக்கு. சாம்பலுக்கு மத்தியில அவன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்மளால வாழ முடியுமா? எங்களுக்கு வளர்ச்சி வேணும், எங்களுக்கு அண்ணா நகர் மாதிரி திருவத்தூர் ஆகணும். ஆக்குவீங்களா? பார்க்கிங் ரிலேட்டடா வாக்கிங் போறவங்களுக்கும் சைக்கிளிங் போறவங்களுக்கும் அவ்வளவு மூளைய கசிஞ்சு அவன் ப்ராஜெக்ட கொண்டு வரான். இங்க எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட். சரி, நீங்க சொல்றீங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட்ல கூட ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு வருஷத்துல 3/4 டைம் அந்த ரெகுலேஷனை மீறி தாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ரிப்போர்ட் இருக்கு, சரிங்களா? சும்மா அவர் சொல்றாரு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறாங்கன்னு. அவர் பேசுறதும் வாய்ப்பு வந்த மாதிரிதான் இருக்கு. யாருமே இங்க ஒழுங்கா பேசவே கிடையாது. இதுக்கு மேல நம்ம ஏமாற வேண்டாம், பிளீஸ் ஏமாற வேண்டாம். நெய்வேலியில ஒரு கோல் மைனிங் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து முடிச்ச உடனே அங்க மண்ணை போட்டு மூடி ரெஸ்டோரேஷன் ஒண்ணு பண்றான். அதுக்கு கூட நமக்கு துப்பு இல்ல. சுரண்டிக்கிட்டே இருக்கான். 1972 சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாருங்க. 1972ல கூகுளோட சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாருங்க. அங்க வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாவுமே அக்ரிகல்ச்சர் லேண்டும் சால்ட் பேண்ட்ஸும் மட்டும்தான் இருந்துச்சு. இவங்க சொல்றாங்க நாங்க இங்கதான் இருந்தோம், எங்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னா நம்மலாம் இங்க சரி நம்ம இருக்கிறோம், நமக்கு தான் வேலை வாய்ப்பு. ஆனா இவ்வளவு வீடு இருக்கு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இங்க இருந்து வேலை கிடைச்சாங்க. நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிறோம், இங்கதான் தமிழ்நாட்டு திருவத்தூரோட பழைய அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோ, நமக்கு வேலை கிடைச்சதா? கிடையாது. வெளியூர்ல இருந்து வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனால இதுக்கு மேல ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. நன்றி.